சாமா அண்ட் கினுவா புலாவ். ஒரு குழவான கிச்சடி பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ளஃபியான புலாவ். என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் வெரி ஹாப்பி குக்கிங் டு யூ. ஒரு 1/4 கப் சாமையும் 1/4 கப் கினுவா எடுத்துகிட்டு நல்லா 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு ரெசிபி பண்ணுறதுனால, என் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸுக்கு பண்ணுறதுனால ரொம்ப கம்மி குவான்டிட்டி எடுத்து தான் பண்ணுறேன். அதே மாதிரி குக்கரில் இல்லை, ஓப்பன் பாட்டில் தான் பண்ண போகிறேன், நார்மல் பேனில். இதை இப்போ ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ண விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வதக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஜீரகம் வெடித்த உடனே ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், அது கொஞ்சம் வதங்கட்டும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 10-12 மின்ட் லீவ்ஸ், புதினா, அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இனிமேல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள், கட்டியாக இருக்கிற கேரட்டும் பீன்ஸும் போட்டு வதக்கிக்க போகிறேன். இது மாதிரி மில்லட் ரெசிபீஸ் பண்ணும்போது நான் மேக்ஸிமம் ஈக்குவல் குவான்டிட்டியாக வெஜிடபிள்ஸும் சேர்த்துருவேன். ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட தண்ணியிலே இதுவும் வேகும். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் கிச்சன் கிங் மசாலா, அப்புறம் தேவையான அளவு இந்த வெஜிடபிள்ஸுக்கும் பன்னீருக்கும் தேவையான அளவு உப்பு, இதை போட்டு கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போது பன்னீரை போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கிறேன். பன்னீர் ரோஸ்ட் ஆனதும் ஊற வச்ச சாமையும் கினுவாவையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் போட்டு அதையும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் நேரம் வதக்கிக்க போகிறேன். இந்த மாதிரி வதக்கும் போது இந்த சாமையும் கினுவாவும் நல்ல ஒரு நட்டி அரோமா வெளியில் வரும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது 1க்கு 1.5 கப்பு ஃபஸ்ட்டு சூடாக தண்ணி ஹாட் வாட்டரில் நான் விட்டுட்டேன். அதை இப்போ மூடி போட்டு ஒரு 2 minutes to 3 minutes வச்சு வேக வைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்தப்போ அது அவ்வளோவா வேகலை. ஸோ சாப்பிட்டு பார்த்தப்போ உள்ளே கொஞ்சம் கூட வேக வேண்டி இருந்தது. அதனால இன்னும் ஒரு 1/2 கப். அப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் சாமை ப்ளஸ் கினுவா சேர்த்து எடுத்ததுக்கு 2 கப் தண்ணி. ஸோ நான் இப்போ 2 கப் எடுத்தேன், 2 1/4 கப். அதனால் 4 1/4 கப் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இது ஓப்பன் பாட்டில் பண்ணுறதுனால நடுவில் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணியும் எவாப்ரேட் ஆயாச்சு, நல்லா வெந்திருக்கு. இனிமேல் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அண்ட் கசூரி மேத்தி, கொஞ்சமாக நெய் விட்டு உங்கள் ஃபேவரட் சைட் டிஷ் கூட பேக் பண்ணுங்கள். என்ஜாய்.